Hello Aspirants, I am Sedupati Velan from Keystone IAS Academy. So, நீங்க upcoming 2026 aim பண்ண aspirant so உங்களுக்காக தான் நம்ம Keystone IAS Academy ஒரு ஸ்பெஷலான 100 days crash course வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 45+ டெஸ்டும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைன் அதுக்கடுத்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஏர்லி பேர்ட் ஆஃபராக ஃபஸ்ட்டு 30 மெம்பர்ஸுக்கு ஃப்ரீ ஸ்டடி ஹால் வித் பெர்மனன்ட் சீட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலர் சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் அதுக்கும் கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி கிட்டத்தட்ட ஒரு 4 கைண்ட் ஆஃப் மாடியூல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3 அண்ட் மாடியூல் 4. இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. So, hello aspirants, I am Sedupati Velan from Keystone IAS Academy and this is SPS Printer Prelims Simulator, a free initiative of a Keystone IAS Academy, Anna Nagar. So, SPS oda 12th test answer explanation தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினாக நம்ம பார்க்குறது வித் ரெஃபரன்ஸ் டு பிக் பேங் தியரி. ஸோ பிக் பேங் தியரினா நமக்கு என்ன அப்படின்னு தெரியும். ஸோ யூனிவர்சல் நம்ம இப்போ இருக்கிற யூனிவர்ஸோட ஆரிஜின் பாயிண்ட், ஓகே, யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, அதுக்கடுத்தது கேலக்ஸி, இந்த மாதிரி இந்த செலஷியல் ஆப்ஜெக்ட்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்றத ஒரு கோர் தான் வந்து என்னது பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்னது ப்ரொப்போஸ் பண்ணது லிமைட்டர் ஃப்ரைட்மேன் அப்படின்ற 2 பேர் தான் ஃபஸ்ட்டு இதை போஸ்டுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஜாகிரஃபியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து பிக் பேங் தியரி அப்படின்னு பிக் பேங் தியரினே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், த யூனிவர்ஸ் பிகான் ஃப்ரம் அ ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்ட் டென்சிட்டி. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலி வந்து என்னது யூனிவர்ஸ் வந்து சிங்குலாரிட்டி ரொம்ப சிங்குலர் பாயிண்டில் இருந்தது வித் அன்இமேஜினபிள் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலேருந்து வந்து வித் அ டைம் ஃப்ரேம் கிரியேட் ஆனது தான் ப்ரெசன்ட் டே யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த தியரி ஹோல்டு தட் கேலக்ஸிஸ் தெம்செல்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டிங் வித் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு டைம் லிமிட்லாம் வந்து என்னது எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மேட்டர் ஃபார்ம்டு வென் த யூனிவர்ஸ் கூல் அண்ட் பிகம் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றாங்க. இதுவுமே வந்து என்னது கரெக்டு தான். இந்த அட்டாமிக் மேட்டர் ஆஃப்டர் பிக் பேங் தியரியோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீமோர்ஷியல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 1 and 3 சி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு நெபுலர் ஹைபாத்தசிஸ் கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ த சன் அண்ட் பிளானட்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் கொலாப்சிங் அண்ட் ரொட்டேட்டிங் க்ளவுட் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட் நோன் அஸ் சோலார் நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெபுலர் ஹைபாத்தசிஸோட கோரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் நெபுலா தான். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். The flat and orderly arrangement of planetary orbits is explained by disc-shaped nature of nebula during the formation அப்படின்றாங்க. இதுவுமே கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி போத் 1 and 2. நெபுலர் ஹைபாத்தசிஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து என்னது சோலார் சிஸ்டத்தோட ஃபார்மேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2. ஸோ தேர்ட் கொஸ்டின், which one of the following would be direct consequence if the earth had no axial tilt அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னா எர்த் வந்து என்னது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 23.5, அதோட ஆக்சுவல் டில்ட் வந்து என்னது 23.5 டிகிரி அப்படின்னு தெரியும். ஸோ அந்த ஆக்சுவல் டில்ட் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் டைரக்ட் கன்சிக்வன்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆப்சன்ஸ் ஆஃப் சீசனல் வேரியேஷன் அக்ராஸ் த எர்த். ஓகேவா, பெர்மனன்ட் போலார் நைட் அட் போத் போல்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. அது வந்து என்னது இன்கரெக்டு. ஸோ எக்ஸ்ட்ரீம் வேரியேஷன் இன் டே அண்ட் நைட் லென்த் அட் த ஈக்குவடார் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே இல்லை. ஸோ அவங்க வந்து என்னது டைரக்ட் கன்சிக்வன்ஸ் வந்து கேட்டிருக்கிறதுனால மெயினாக வந்து என்னதுன்னா அப்சன்ஸ் ஆஃப் சீசனல் வேரியேஷன் அக்ராஸ் த எர்த் தான். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு சால்ஸ்டைஸ் அண்ட் ஈக்வினாக்ஸ். ஈக்வினாக்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட் தான் வந்து என்னது ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரலி வந்து என்னது 12 hours நைட், 12 hours டே டைம். அதுக்கடுத்து சால்ஸ்டைஸ் அப்படின்றது டிஃப்ரென்ஸ் இருக்கும், வேரியேஷன்ஸ் இன் டே அண்ட் நைட் டைமிங் இருக்கும். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் இதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த வின்டர் சால்ஸ்டைஸ்
the northern hemisphere the length of the day is shortest. இது வந்து கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்றது வந்து என்னது வின்டர்னா யூஸ்வலாக வந்து என்னது டார்க் இருக்கும், டார்க் வந்து லென்த்தாக இருக்கும், டே வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸோ டியூரிங் த சம்மர் சால்ஸ்டைஸ் சதர்ன் ஹெமிஸ்பியர் த சன் இஸ் டைரக்ட்லி ஓவர் ஹெட் அட் த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இதுவுமே என்னது கரெக்டு தான். இன் சதர்ன் ஹெமிஸ்பியர் ஓகேவா சால்ஸ்டைஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. சம்மர் சால்ஸ்டைஸ் த சன் இஸ் டைரக்ட்லி ஓவர் ஹெட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறது தான் கேப்ரிகான், நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறது கேன்சர். தேர்ட், த ஆட்டம் ஈக்வினாக்ஸ் இஸ் அ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் மார்க் த லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து இன்கரெக்டு. ஸோ இதுக்கு வந்து என்னது ஆப்ஷன் பி ஒன்லி 2. ஃபோர்த்துக்கு வந்து என்னது ஆப்ஷன் பி ஒன்லி 2. ஸோ ஃபிஃப்த் ஒன், with reference to latitude and longitude consider the following statement. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. The lines of latitude are parallel circle whose size degrees from the equator towards the pole அப்படின்னு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவடார் தான் வந்து என்னது இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெரிய சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்த லேட்டிடியூட்லாம் வந்து என்னது குட்டி குட்டியாக அப் டு வந்து என்னது 90 டிகிரியில் இருக்கும். ஸோ லாஞ்சிடியூட் இஸ் மெஷர்ட் அஸ் ஆங்குலர் டிஸ்டன்ஸ் நார்த் அண்ட் சவுத் ஆஃப் த ஈக்குவடர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த்துக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. தென் சிக்ஸ்த், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த லோக்கல் டைம் ஆஃப் 120 வெஸ்ட் லாஞ்சிடியூட் வென் இட் இஸ் 12:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றது என்னது 82.5 டிகிரி. ஓகேவா, 82.5 டிகிரி அப்படின்றது தான் என்னது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்னது 120 டிகிரி வெஸ்ட்டில் வந்து லோக்கல் டைம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 11 PM ஆஃப் ப்ரீவியஸ் டே. ஓகேவா, இதுதான் வந்து என்னது கரெக்டான டைம். ஆப்ஷன் டி 11 PM ஆஃப் ப்ரீவியஸ் டே. ஸோ செவன்த் கொஸ்டின், consider the following statement. An annular solar eclipse occurs when moon fails to completely cover the sun, leaving a bright ring visible around it அப்படின்னு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். இதுதான் வந்து ஆனுலர்னா இங்கே ஃபுல்லாக மூன் இருக்கும். ஓகேவா, இந்த ரீஜன் ஃபுல்லாக மூன் இருக்கும், அந்த ஃப்ரின்ச்சஸ் மட்டும் என்னது விசிபிளாக இருக்கும், நல்ல டார்க், அதாவது கிட்டத்தட்ட ரிங்கு மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ எலிப்டிக்கல் நேச்சர் ஆஃப் மூன் ஆர்பிட் அரவுண்ட் த எர்த் காசஸ் வேரியேஷன்ஸ் இன் இட்ஸ் அப்பேரண்ட் சைஸ் seen from the earth அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேவா, அதுக்கு அடுத்தது 8th கொஸ்டின், with reference to geological discontinuities. இந்த டிஸ்கண்டினியூட்டினா இஸ் நத்திங் பட் எர்த் இருக்கும். எர்த்தை வந்து செவரல் லேயராக பிரிச்சிருக்காங்க, நமக்கே தெரியும். கோர், அதுக்கடுத்தது என்னது மேண்டில் கிட்ட. ஓகேவா, இந்த ஒவ்வொரு லேயருக்கும் நடுவில் வந்து என்னது ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்கண்டினியூட்டி அதுதான் என்ன சொல்லுவாங்க டிஸ்கண்டினியூட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோருக்கும் இன்னர் கோருக்கும் ஒரு டிஸ்கண்டினியூட்டி, கோருக்கும் மேண்டிலுக்கும் ஒரு டிஸ்கண்டினியூட்டின்ட்டு இந்த மாதிரி கேப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மோஹோரோவிக் அப்படின்றது கிரஸ்ட் அண்ட் மேண்டில் கரெக்டு. குடன்பர்க் அப்படின்றது மேண்டில் அண்ட் கோர் கரெக்டு. கொன்னாட் அப்படின்றது அப்பர் கான்டினென்டல் கிரஸ்ட் அண்ட் லோவர் கான்டினென்டல் கிரஸ்ட் கரெக்டு. லீமேன் அப்படின்றது மேண்டில் அண்ட் அவுட்டர் கோர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. ஓகேவா, ஸோ ஒன்லி 3, ஆப்ஷன் சி ஒன்லி 3. ஸோ த 9th ஒன், வித் ரெஃபரன்ஸ் டு ஃபோலியேஷன் இன் ராக் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோலியேஷன் அப்படின்னா லேயராக இருக்கிறது. ஃபோலியேஷன் டெவலப் டியூ டு டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் காசிங் பிளானர் அலைன்மெண்ட் ஆஃப் மினரல் டியூரிங் மெட்டாமார்பிசம் அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டு தான். இக்னியஸ் ராக்ஸ் காமன்லி எக்ஸிபிட் ஃபோலியேஷன் பிகாஸ் ஆஃப் ரேபிட் கூலிங் ஆஃப் மாக்மா அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஸோ தேர்ட் ஒன், லேயரிங் சீன் இன் செடிமெண்ட்ரி ராக்ஸ் இஸ் நாட் கன்சிடர்டு ஃபோலியேஷன் இன் த ஜியாலஜிக்கல் சென்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பி ஒன்லி 2 தான் இதுக்கு ஆன்சர், ஒன்லி 2. நெக்ஸ்ட்டு வந்து ஜியாலஜிக்கல் டைம் பீரியடை வந்து என்னது ஹைரார்க்கிலாக கேட்டிருக்காங்க. which one of the following represent correct hierarchical order divisions of geological time scale அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இயான், எரா, பீரியட், இப்பாக் அண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயான் அப்படின்றது தான் இருக்கிறதுலே வந்து என்னது லார்ஜஸ்ட் கம்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டும் அதே தான் கேட்டிருக்காங்க. which one of the following correctly represent present position of humans in geological time scale அப்படின்ட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸில் வந்து என்னது ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செனோசோயிக் எரா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 lakhs years ago. ஓகேவா, ஹியூமனோட ஆர்ஜின் பாயிண்ட்டு. செனோசோயிக் எரா, குவாட்னரி பீரியட் அண்ட் ஹோலோசின்
epoch அப்படினு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 11க்கு வந்து ஆப்ஷன் சி. ஸோ 12th one with reference to ocean trenches consider the following அப்படின்னு கேட்டிருக்காங்க 12th கொஸ்டினில். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஓஷன் ட்ரென்ச்சஸ் ஆர் ப்ரைமர்லி ஃபார்ம்டு அட் டைவர்ஜன் பிளேட் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். டைவர்ஜன் அப்படின்னா வந்து என்னது மூவ் அவே. ஓகேவா, ரெண்டுமே வந்து என்னது மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். டைவர்ஜனில் வந்து ட்ரென்ச்சஸ் வராது, கன்வர்ஜென்ட்டில் வரும். ஓஷன் ட்ரென்ச்சஸ் ஆர் அசோசியேட்டட் வித் சப்டக்ஷன் ஜோன். சப்டக்ஷன் அப்படின்றது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட்டில் தான் வரும். கன்வர்ஜென்ட்டில் தான் சப்டக்ஷன் வரும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்ட் ஒன் த மரியானா ட்ரென்ச் இஸ் த டீப்பஸ்ட் நோன் ட்ரென்ச் ஆன் த எர்த் அப்படின்னு இருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் பி 2 and 3. 12க்கு வந்து என்னது ஆப்ஷன் பி 2 and 3 கரெக்டு. அதுக்கடுத்தது 13th கொஸ்டின். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு டைப்ஸ் ஆஃப் பிளேட் கன்வர்ஜன்ஸ் அண்ட் அசோசியேட்டட் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஸோ பிளேட் கன்வர்ஜன்ஸில் மெயினாக வந்து என்னது 3 சொல்லுவாங்க. கன்வர்ஜன், டைவர்ஜன், அதுக்கடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதோட மூவ்மெண்ட்டை பொறுத்து வேரியஸ் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் அதோட அசோசியேட்டட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கான்டினென்ட் ஓஷன் கன்வர்ஜன்ஸ் அப்படின்றது என்னது ஓஷியானிக் மவுண்டன் செயின் அப்படின்ட்டுருக்காங்க. இதுதான் வந்து என்னது எக்ஸாம்பிள் வந்து ரிங் ஆஃப் ஃபயர், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பசிபிக் ஓஷனில் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ட்டுருப்பாங்க. ஸோ கான்டினென்ட் ஓஷன் கன்வர்ஜன்ஸில் டீப் ஓஷன் ட்ரென்ச்சஸும் வந்து என்னது பாசிபிள் தான். ஸோ கான்டினென்ட் ஓஷன் அப்படின்றது என்னது ஃபோல்டு மவுண்டைன் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஓஷன் கன்வர்ஜன்ஸ் அப்படின்றது என்னது ரிஃப்ட் வேலி கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி ஒன்லி 3. இதுக்கு ஆப்ஷன் சி ஒன்லி 3 தான் ஆன்சர். அதுக்கடுத்து 14th கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு எவிடன்ஸ் சப்போர்ட்டிங் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி கன்சிடர் த ஃபாலோயிங் அப்படின்ட்டு வந்து என்னது கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. இட்ஸ் நத்திங் பட் இனிஷியலி வந்து என்னது வேர்ல்டில் உள்ள கான்டினென்ட் வந்து என்னது ஒரே ஒரு கான்டினென்ட் பேஞ்சியா அப்படின்ட்டு ஒரே ஒரு கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் கான்டினென்ட்டாக வந்து அது நிறைய ப்ரோக்கன் ஆகி இப்போ இருக்கிற ஸ்டேஜஸை வந்து என்னது அட்டைன் பண்ணியிருக்கு. ஸோ எந்த ஃபோர்ஸ் வந்து அதை ட்ரைவ் பண்ணுச்சு அப்படின்றது தான் இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படின்னு இருக்காங்க. த க்ளோஸ் ஜியோமெட்ரிக்கல் ஃபிட் ஆஃப் அட்லாண்டிக் மார்ஜின்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்கா அலாங் வித் த கான்டினென்டல் ஷெல்ஃப். இது வந்து என்னது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்டில் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது கரெக்டு தான். correlation of ancient rock formations and mineral deposits across the continents now separated by oceans அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே கரெக்டாக தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவோட வெஸ்ட் சைடு, அதுக்கடுத்தது என்னது சவுத் அமெரிக்காவோட ஈஸ்ட் சைடு, இது ரெண்டுலேயும் வந்து என்னது ஜியாலஜிக்கல் ராக் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. distribution of identical terrestrial and freshwater fossils on the continent presently far away. Occurrence of earlier marine deposits along the coast of South America and Africa only after Jurassic period அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி ஆல் 3. 14க்கு வந்து எல்லாமே வந்து என்ன கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. தென் வித் ரெஃபரன்ஸ் டு டைப்ஸ் ஆஃப் மவுண்டைன் பேஸ்ட் ஆன் தேர் மோட் ஆஃப் ஃபார்மேஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டுருக்காங்க. மோட் ஆஃப் ஃபார்மேஷன். So fold mountains are formed due to compressive force are commonly associated with the zones of volcanic activity. Correct statement. Block mountains are produced by large scale faulting where host represent downtrodden block and grabens. இது வந்து என்னது இன்கரெக்டாக கொடுத்துருக்காங்க, இன்டர்சேஞ்சபிளாக கொடுத்துருக்காங்க. So third, residual mountains are formed due to prolonged erosion of existing landform by agents such as wind and running water அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து கரெக்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் உள்ள ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மவுண்டைன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்புரா அப்படின்ட்டுருக்காங்க. சாத்புரா அப்படின்றது என்னது ரெசிடியூல் மவுண்டைன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து என்னது அது ரொம்ப ஹைட்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து என்னது பிகாஸ் ஆஃப் எரோஷன் ரொம்ப அதோட அதோட ஹைட் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்லி 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு பிளாட்டூஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பிளாட்டோ அப்படின்னாலே வந்து என்ன நமக்கு ஞாபகம்னா டேபிள் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஒரு காமனானா அதிலிருந்து என்னது ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது தான் என்னது பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. 16th கொஸ்டின். ஸோ volcanic plateaus are formed by successive lava flows that spread over large areas and solidify into flat and gently sloping surface. இது வந்து என்னது கரெக்டான டெஃபினேஷனாக இருக்குது. ஸோ dissected plateaus are primarily formed by volcanic eruptions and remain largely unaffected by erosions அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்லி 1.
Next 17th question. With reference to geomorphic process, consider the following statement. Geomorphic process பற்றி கேட்டிருக்காங்க 17th question. ஸோ எக்ஸோஜெனிக், ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸோஜெனிக் அப்படின்னா என்னது அவுட்டரில் நடக்கிறது, எண்டோஜெனிக் அப்படின்னா இன்னரில் நடக்கிறது. ஸோ எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் ஆர் ட்ரிவன் மெயின்லி பை சோலார் எனர்ஜி அண்ட் ஆப்ரேட் அட் த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. ப்ரெஷர் டிஃப்ரெண்ட், டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் அதனால் வந்து நடக்கும். எண்டோஜெனிக் ப்ராசஸ் இன்க்ளூட் போத் ஸ்லோ கிறிஸ்டல் மூமெண்ட்ஸ் அண்ட் சடன் ஈவெண்ட்ஸ் சச்சஸ் earthquake. இதுவுமே என்னது கரெக்ட் தான். ஸ்லோ அண்டு சடன் மூமெண்ட் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். த கோரியாலிஸ் ஃபோர்ஸஸ் இஸ் டைரக்ட் டிரைவிங் மெக்கானிசம் ஆஃப் எண்டோஜெனிக் மூவ்மெண்ட் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது விச் ஆக்ட் ஆன் த அட்மாஸ்பியர் நாட் இன் த எண்டோஜெனிக் மூவ்மெண்ட். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்லி 2. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் 1, 2 கொடுத்துருக்காங்க. செகண்டரி வேவ் தட் இஸ் எஸ் வேவ்ஸ் ட்ராவல் ஒன்லி த்ரூ சாலிட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆர் ரெக்கார்டட் ஆஃப்டர் பிரைமரி வேவ்ஸ் ஆன சீஸ்மோகிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ எஸ் வேவ்ஸ் ஹேவ் அ லோவர் வெலாசிட்டி தென் பி வேவ்ஸ் அண்ட் தேர்ஃபார் அரைவ் லேட்டர் அட் த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ 18க்கு வந்து ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. Next 19th question. Which of the following tectonic plate boundaries is least associated with the volcanic activity அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டிரான்ஸ்ஃபார்ம் பிளேட் பவுண்டரிஸ். ஓகேவா? ஒன்று கன்வர்ஜன், இன்னொன்று டைவர்ஜன், இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்ம். மொத்தமாகவே மெயினாக வந்து என்னது இந்த 3 பிளேட் தான் இருக்கும். ஸோ அதில் லீஸ்ட் அசோசியேட்டட் வித் வால்கனிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு வெதரிங் ப்ராசஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு 20th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க வெதரிங் பற்றி. ஸோ த வெதரிங் இஸ் அன் இன்சிட்டு ப்ராசஸ் இன்வால்விங் டிஸ்இன்டகிரேஷன் decomposition of rock without significant movement of a material அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து கரெக்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரோஷன் தான் என்னது மூமெண்ட் ஆஃப் அ மெட்டீரியல், நாட் வெதரிங். ஸோ கார்பனேஷன் இன்வால்வ் த ஆக்ஷன் ஆஃப் கார்போனிக் ஆக்சைடு தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் த கார்போனேட் மினரல்ஸ் எய்டிங் ப்ராசஸ் சச் எஸ் அ கேவ் ஃபார்மேஷன். இதுவுமே என்னது கரெக்டு தான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பட்டு கேவ்ஸ்லாம் வந்து சொல்லலாம். மலேசியாவில் முருகன் இருக்குல்ல, பட்டு கேவ்ஸ்லாம் வந்து என்னது இந்த மாதிரி ஒரு காஸ்ட் டோபோகிராஃபி தட் இஸ் விச் கிரேட் கேவ் ஃபார்மேஷன். Physical weathering is largely driven by force such as thermal expansion, pressure release and repeated stress அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் சி 1, 2 and 3 இதுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Gorges are typically formed in the upper course of river due to dominant vertical erosion. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. Meander develop mainly in the middle course of the river where lateral erosion becomes significant. கரெக்டு. So natural levees are characteristic features of the middle course of the river formed in the vertical erosion அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2. இதுக்கு வந்து என்னது ஒன்லி 2 தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியாண்டர்ஸ் அப்படின்றது வந்து என்னது கேஞ்சட்டிக் வேலியில் ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு விஷயம். கார்ஜஸ் வந்து என்னது ஹிமாலயஸ் மவுண்டன் ரீஜன்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The atmosphere is divided into layer primarily on the basis of density difference அப்படின்ட்டுருக்காங்க. Density differences. Atmospheric density decreases with the increasing altitude due to reduced overlying air pressure and weaker gravitational pull அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். Atmosphere is divided into layers primarily on the basis of density differences மட்டும் கிடையாது. primarily வந்து என்னது மற்ற விஷயத்தையும் வந்து என்னது கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மேடன்-ஜூலியன் ஆக்சிலேஷன் MJO இஸ் நாட் கரெக்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க 23rd கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டேஷ்னரி அட்மாஸ்பரிக் ஃபினாமினா கன்ஃபைன்ட் மெயின்லி இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படின்ட்டுருக்காங்க. இதுதான் வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா? இட்ஸ் மெயின்லி டு த இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து இன்கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்பியர் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். வாட்டர் வேப்பர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹையஸ்ட் இன் த போலார் ரீஜன் டியூ டு லோ டெம்பரேச்சர் அண்ட் மினிமல் எவாபரேஷன்.
வாட்டர் வேப்பர் அப்சார்ப் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் தட் ஆக்ட் ஆஸ் அ சிக்னிஃபிகண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்றது இது வந்து கரெக்டு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமல் எவாப்ரேஷன் நடந்ததுன்னா அங்கே வாட்டர் வேப்பர் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், இது லாஜிக்கே இல்லை. ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2. 24க்கு வந்து என்னது ஒன்லி 2. தென் 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சர்ஃபேஸ் ஆல்பிடோ. ஆல்பிடோ அப்படின்றது என்னென்னா ரிஃப்ளெக்ஷன். இப்போ லைட் வருது, சோலார் ரேஸ் வருதுன்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற இன்டெக்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, ஆல்பிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி டெசர்ட், சாண்ட், ஃபாரஸ்ட்டு, அதுக்கடுத்து என்னது ஓஷன். டெசர்ட் வந்து அதிகமாக இது பண்ணோம், அதுக்கடுத்து ஃபாரஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ஓஷன். அதுக்கடுத்து 26 வித் ரெஃபரன்ஸ் டு ஏர் மாஸ். ஏர் மாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் சிஸ்டம். cold air masses originating in polar region have very low specific humidity in their source area. Correct. Precipitation from cold air masses occurs mainly when they pass over warm ocean surface. Correct. Warm air masses generally originate in subtropical regions. Idume correct, but they are asking incorrect. Ellame correctன்றதனால option D none தான் இதுக்கு answer. Then 27th, consider the following statement. The equatorial low pressure belt is dynamically induced pressure belt formed mainly due to large scale air movement and the Coriolis effect அப்படின்றிருக்காங்க. So equatorial low pressure belt ko Coriolis. Okay. The subtropical high pressure belt are dynamically induced due to subsidence of air associated with the Hadley cell circulation. Okay va, இதுதான் வந்து என்னது 27க்கு ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். வித் ரெஃபரன்ஸ் டு லோக்கல் விண்ட் இன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், ஹெர்மத்தான் இஸ் அ கோல்ட் அண்ட் மாய்ஸ்ட் விண்ட் ப்ளோவிங் ஃப்ரம் த அட்லாண்டிக் ஓஷன் டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே. ஸோ மிஸ்ட்ரல் இஸ் அ வார்ம் அண்ட் ஹுமிட் விண்ட் டிசெண்டிங் ஃப்ரம் த ஆப்ஸ் டுவர்ட்ஸ் அ மெடிட்டரேனியன் சி அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ செகண்ட் மட்டும் தான் கரெக்டு, ஃபர்ஸ்ட் வந்து இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே ஓகே, இது ரெண்டுமே வந்து என்னது இன்கரெக்டு. ஓகேவா, இது ரெண்டுமே இன்கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி நெய்தர் 1 நார் 2. நெய்தர் 1 நார் 2 தான் 28க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 29. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ஈஸ்டர்லி 29th, the easterly jet streams extends beyond 30 in north latitude in the upper atmosphere during the peak southwest monsoon months அப்படின்றிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். The easterly jet streams plays a role in steering tropical depression that contributes significantly to monsoon rainfall in India அப்படின்றிருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். The establishment of easterly jet stream is associated with the reversal of upper air circulation and facilitate onset of southwest monsoon அப்படின்றிருக்காங்க. இது வந்து இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி ஒன்லி 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் 30 அப்படின்னு இருக்கிறது இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, பியாண்ட் 30 அப்படின்னா வந்து என்னது இன்கரெக்டு. தேர்டு வந்து கரெக்டு தான், செகண்ட் அண்ட் தேர்டு கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி ஒன்லி 2. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் வார்ம் டெம்பரேட் வெஸ்டர்ன் மார்ஜின் மெடிட்டரேனியன் கிளைமேட்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து கேட்டிருக்காங்க. மெடிட்டரேனியன் கிளைமேட். மெடிட்டரேனியன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் வந்து என்னது இன்பிட்வீனில் இருக்கும். அரவுண்ட் மெடிட்டரேனியன் சி. இட்ஸ் நேம்டு ஆஃப்டர் மெடிட்டரேனியன் சி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ட்ரை சம்மர்ஸ் காஸ்டு பை ஆஃப் ஷோர் ட்ரேட் விண்ட்ஸ் அண்ட் வின்டர் ரெயின்ஃபால் டியூ டு வெஸ்டர்லிஸ். ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது இதுக்கு ஒரு ப்ராமினென்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் மெடிட்டரேனியன் கிளைமேட். தென் 31st question. Breaks in the southwest monsoon over North India occurs mainly due to parallel flow of winds along the western Ghats. Along the west coast of India, a break in monsoon rainfall occurs when winds blow parallel to coastline அப்படின்றிருக்காங்க. Statement 2 வந்து correct, statement 1 incorrect, option D. Statement 1 is incorrect, statement 2 is correct. Next one, with reference to air masses, consider the following statement அப்படின்ட்டு air masses பற்றி கேட்டிருக்காங்க. So an air mass is large body of air with relatively uniform temperature and moisture characteristics over a wide area அப்படின்றிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Tropical air masses originate over low altitude regions and are warmer than polar air masses அப்படின்றிருக்காங்க. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான்.
Option C, both 1 and 2. Next, 33rd, with reference to conditions favorable for formation and intensification of tropical cyclones, consider the following அப்படின்ட்டு வந்து என்னது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Sea surface temperature higher than about 27 degrees Celsius அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Presence of Coriolis pores away from equatorial region, கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் வந்து என்னது கிட்டத்தட்ட பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கேஞ்சட்டிக் பிளைனில் தான் இருக்கும். ஸோ ஸ்மால் வெர்டிக்கல் வேரியேஷன் இன் த விண்ட் ஸ்பீட், அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் வீக் லோ ப்ரெஷர் ஏரியா, லோ லெவல் சைக்ளோனிக் சர்க்குலேஷன், அப்பர் லெவல் டைவர்ஜன்ஸ் எபோவ் த சி லெவல் சிஸ்டம், இது எல்லாமே வந்து என்னது ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஓகேவா, ஆல் ஒன்லி 4ல் இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் 5 கீழே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி ஆல் 5 தான் என்னது இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி ஆல் 5. நெக்ஸ்ட் 34, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. த திபெத்தியன் ஹை இஸ் அ வார்ம் ஆன்டிசைக்ளோன் லொக்கேட்டட் ஓவர் திபெத்தியன் பிளாட்டோ இன் த மிடில் அண்ட் அப்பர் ட்ரோபோஸ்பியர் டியூரிங் அ மன்சூன் சீசன் அப்படின்னு இருக்காங்க. கரெக்டு. A westward shift of Tibetan high can lead to extension of monsoon rainfall into Pakistan and extreme cases parts of Iran அப்படின்னு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2. 34க்கு போத் 1 and 2. அதுக்கடுத்து 35th, which of the following best describe climatic characteristics? Which of the following best describe the climatic characteristics of Mediterranean climate? ஓகேவா, மெட்டீரியன் கிளைமேட் பற்றி முன்னாடியே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது 35க்கு. ஆப்ஷன் பி hot dry summers under subtropical high pressure system and mild rainy winters due to westerlies அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த எஸ்பெஷலி இந்த மெட்டீரியன் கிளைமேட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்னது மெட்டீரியன் கிளைமேட் லைக் ஆரஞ்சு அதெல்லாம் வந்து என்னது ரொம்ப ஃபேமஸ் மெட்டீரியன் கிளைமேட்டில். தென் 36, which one of the following statement regarding soil formation and climatic influence is incorrect? They are asking incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. 36th question. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, humid tropical soil usually contain high humus content due to rapid vegetation growth அப்படின்னு இருக்காங்க. இதுதான் வந்து என்னது இதில் இன்கரெக்ட் வந்து இதுதான். Then consider the following statement. Continental shelves have the highest biological productivity due to shallow depth and adequate penetration of sunlight அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ deep oceanic trenches are mostly located in the central part of oceans அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect. Continental rise is formed due to accumulation of sediments transported downslope from the continental shelf from slopes. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அவங்க கரெக்டு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஒன்லி 2. 37க்கு. 38th question பார்த்தீங்கன்னா which of the following statement about tsunami is not correct? ஸோ அவங்க வந்து கரெக்ட் கேட்கல, எது வந்து என்னது நாட் கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. In open ocean tsunami waves are very high and easily visible on the sea surface. ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான். In open ocean tsunami waves are very high and easily visible on the sea surface அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ 37, with reference to distribution of ocean currents. ஓஷன் கரண்ட்ஸ் வந்து என்னது வார்ம், அதுக்கடுத்தது கோல்டு அப்படின்ட்டு வந்து என்னது 2 ஓஷன் கரண்ட்ஸை வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ த பசிபிக் ஓஷன், த குரோஷியோ கரண்ட், குரோஷியோ அப்படின்றது என்னது கிட்டத்தட்ட ஜப்பான் கிட்ட இருக்கும். அண்ட் ஈஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட் ஆர் வார்ம் கரண்ட்ஸ் வைல் த ஓஷியோ அண்ட் ஹம்போல்ட் கரண்ட்ஸ் ஆர் கோல்டு கரண்ட் அப்படின்ட்டுருக்காங்க. இது ரொம்ப இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹம்போல்ட் கரண்ட்டு தான் வந்து என்னது பெரு ரீஜியனில் இருக்கும். பெரு ரீஜியனில் இருக்கும் ஹம்போல்ட் அப்படின்றது. இன் இந்தியன் ஓஷன் த சோமாலி கரண்ட் இஸ் அ வார்ம் கரண்ட் த்ரூ அவுட் த இயர் டியூ டு ஈக்வட்டோரியல் லொக்கேஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect. So option A, one only. Then 40th question, with reference to El Nino, consider the following statement அப்படின்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
El Nino involves appearance of unusual, ஓகேவா, அது வந்து யூஷுவலாக unusually warm surface waters off the coast of Peru. நம்ம ஹம்போல்ட் கரண்ட் அப்படின்னு பார்த்தோம்ல பெருவில், அதுதான் வந்து என்னது, அது யூஸ்வலாக கோல்டு கரண்ட். பட் எல் நினோ அப்போ அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் கரண்ட்டாக மாறிடும், எல் நினோ. ஸோ டியூரிங் எல் நினோ ஈவெண்ட்ஸ் த வீக்கனிங் ஆஃப் அ ட்ரேட் winds lead to large scale atmospheric teleconnections affecting regions far beyond the Pacific Ocean அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டு. Strong El Nino events are associated with the disruption of global atmospheric circulation and can weaken Indian monsoon அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு, ஆல் த்ரீ. 40க்கு வந்து என்னது ஆப்ஷன் சி, ஆல் த்ரீ. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் டைட்ஸ் அக்கர், ஸ்ப்ரிங் டைட்ஸ், லீப் டைட்ஸ் அப்படின்னு 2 டைப் ஆஃப் டைட்ஸ் இருக்கும். Spring tides occur when sun, moon and earth aligned, resulting in higher high tides and lower low tides அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எல்லாமே வந்து என்னது ஒரே இதில் வந்து என்னது அலைன்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த சோலார் டைட்ஸ் ஆட் டு லூனார் டைட்ஸ் டியூரிங் அலைன்மெண்ட் அண்ட் பார்ஷியலி கேன்சல் தம் when sun and moon are at right angle. என்னது ரைட் ஆங்கிள் இருந்தால் பார்ஷியலி கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ. 41க்கு ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் 42nd, வித் ரெஃபரன்ஸ் டு ஓஷன் சலினிட்டி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓஷன் சலினிட்டியை பற்றி கேட்டிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன், த சர்ஃபேஸ் சலினிட்டி இஸ் ஜென்ரலி லோவஸ்ட் நியர் ஈக்குவலார், இன்க்ரீஸ் அரௌண்ட் 20 to 30 டிகிரி லேட்டிடியூட் அண்ட் டிகிரிஸ் டுவர்ட்ஸ் த ஹையர் லேட்டிடியூட் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குட்டோரியல் ரீஜனில் மழை வந்து என்னது எவாப்ரேஷன் ஆனாலும் ரெகுலராக வந்து என்னது ரெயின்ஃபால் இருக்கும், அதனால் வந்து என்ன சலினிட்டி கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவாப்ரேஷன் அண்ட் ப்ரிசிபிடேஷன்ஸ் ஆர் ப்ரைமர்லி கண்ட்ரோல் சலினிட்டி ஆஃப் த சர்ஃபேஸ் லேயர் ஆஃப் த ஓஷன். இது வந்து கரெக்டு. இதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் விண்ட் ட்ரிவன் வாட்டர் மூவ்மெண்ட் கான்ட்ரிபியூட் டு ரீஜனல் வேரியேஷன் இன் த சலினிட்டி. இதுவுமே என்னது கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் சி, ஆல் த்ரீ. So 42nd question, consider the following statement. El Nino involves appearance of unusually warm ocean water off the Gulf Peru, eastward extension of warm equatorial current அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் முன்னாடியே பார்த்தோம், கரெக்டு. El Nino conditions lead to an increase in the plankton productivity along the Peruvian coast அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. ஆப்ஷன் ஏ, ஒன் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன், சாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்ரல் சாயில் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் பேடி கல்டிவேஷன் அப்படின்னு இருக்காங்க. லேட்ரல் சாயில் கிடையாது, அலுவியல் சாயில். ஸோ பிடி அண்ட் மார்ஷி சாயில் ரிச் இன் பொட்டாஷ் அண்ட் பாஸ்பேட் அப்படின்னு இருக்காங்க. இன்கரெக்டு. பிளாக் சாயில், பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஒன்லி ஒன். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாயில் கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் ரெடியூசிங் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அண்ட் சாயில் எரோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரேஸ் அக்ரஸ் ஸ்லோப்ஸ். இதுதான் வந்து என்னது எஃபெக்டிவாக இருக்கும். 45க்கு டெரேஸ் ஃபார்மிங். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மவுண்டெயின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆஃப் வந்து என்னது மழை பெஞ்சுன்னா ரன் ஆஃப் இருக்கும். இதே டெரேஸ் இருக்குது, இப்போ வந்து என்னது ஒரு மவுண்டெயின் இருக்குது, மவுண்டெயினில் வந்து என்னது டெரேஸ் ஃபார்மிங். இது மாதிரி டெரேஸ் இருந்ததுன்னா அதோட ரன் ஆஃபை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும் சாயில் எரோஷனை. ஸோ டெரேஸ் தான் வந்து என்னது ஒரு எஃபெக்டிவ் டூல் ஆர் எஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோ ரெஃபரன்ஸ் டு சாயில் எரோஷன் கண்ட்ரோல் மெஷர் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் கார்ப்பிங் இஸ் primarily adopted to reduce water erosion by slowing down surface runoff and steep slopes அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ தான் மேலே பார்த்தோம். ஸோ ஷெல்டர் பெல்ட்டிங் ஆர் மெயின்லி யூஸ்ட் இன் ஹியூமிட் ரீஜன் அப்படின்றது கிடையாது. ஷெல்டர் பெல்ட்டிங் அப்படின்றது என்னது டெசர்ட் ரீஜனில் யூஸ் பண்ணுவாங்க ஷெல்டர் பெல்ட்டிங் அப்படின்றது. இதுக்கு ஆப்ஷன் டி, நெய்தர் ஒன் நாட் டூ. 46க்கு நெய்தர் ஒன் நாட் டூ. நெக்ஸ்ட் ஒன், which of the following mountain peak is the second highest peak in the Garhwal Himalayas? Garhwal and Kumaon. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராகண்டில் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்வால் அண்ட் குமாவுல் ரீஜியன், குமாவுன் ஹிமாலயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெட். ஆஃப்டர் நந்தா தேவிக்கு அடுத்தது காமெட் தான் வந்து என்னது ஹையஸ்ட் பீக்கு. நெக்ஸ்ட் ஒன், வித் ரெஃபரன்ஸ் டு ரிஃப்ட் வேலிஸ் அண்ட் பிளேட் டெக்டானிக்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 48 வந்து கொடுத்துருக்காங்க ரிஃப்ட் வேலி பற்றி. த கிரேட் ரிஃப்ட் வேலி சிஸ்டம் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட் டு த சவுத் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா
அண்ட் இஸ் மார்க்டு பை ஆக்டிவ் ஆல்கனிசம் அண்ட் சீஸ்மிட்டி அப்படின்னு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இங்கே தான் வந்து என்னது கிளிமாஞ்சாரோ அப்படின்ற மவுண்டன்ஸ்லாம் இருக்குது இதுக்கு நியரில். அஃபா ட்ரிபிள் ஜங்ஷன் ரெப்ரசன்ட் ஜோன் வேர் 3 டெக்டானிக் பிளேட்ஸ் ஆர் டைவர்ஜிங் இண்டிகேட்டிங் அன் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஓஷன் பேசின் ஃபார்மேஷன். நம்ம சொல்லுவோம்ல ஆஃப்ரிக்கா வந்து என்னது ஸ்ப்ளிட் ஆக போகுது அப்படின்றது, அதுதான் வந்து என்னது அஃபா ட்ரிபிள் ஜங்ஷன் அப்படின்னு இருக்காங்க. ஆப்ஷன் சி போத் 1 and 2. நெக்ஸ்ட் ஒன், which one of the following statement about the Baltic Sea and Dead Sea is correct அப்படின்ட்டு இருக்காங்க. 49th one, the Baltic Sea lies to the north of Dead Sea and they are located on a different tectonic plate அப்படின்ட்டு இருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து என்னதுக்கு இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், வித் ரெஃபரன்ஸ் டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் சிஸ்டம். இப்போ தான் வந்து என்னது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் சிஸ்டத்துலேருந்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதுலேருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் சிஸ்டம் கன்சிடர் த ஃபாலோயிங் லேக்ஸ் அரேஞ்ச்டு ஃப்ரம் நார்த் டு சவுத். ஓகேவா, நார்த்துலேருந்து சவுத்தில் அரேஞ்ச்மெண்ட் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்னது லேக் துர்கானா, கரெக்டு. லேக் விக்டோரியா, தங்கநாயக்கா, அதுக்கடுத்து இந்த லேக் மலாவி அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி ஆல் 4 எல்லாமே வந்து என்னது நார்த் டு சவுத்து ஆர்டரில் தான் பிளேஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஸோ வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப் டார்க் டென்டலஸ் ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் டென்டலஸ் ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்றது இட்ஸ் கனெக்டிங் ஏஜியன் சி வித் சி ஆஃப் மர்மரா. ஏஜியன் சி அப்படின்றது என்னது மெடிட்டரேனியன் சீயில் இருக்கும். மெடிட்டரேனியன் சீயோட ஆர்ம்ஸ் தான் வந்து என்னது இதெல்லாம், அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் என்னது டார்க் டென்டலஸ் ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்னது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. பே அப்படின்றது என்னது பே ஆஃப் பெங்கால். பே அப்படின்னா வந்து என்னது வளைகுடா தமிழில் வந்து சொல்லுவோம். வாட்டர் பாடி சரௌண்டட் பை லேண்ட் ஆன் 3 sides வித் வைடு ஓப்பனிங் டுவர்ட்ஸ் த ஓஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். பே ஆஃப் பெங்கால் வந்து என்னது அப்படி தான் இருக்கும். விரிகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. கல்ஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாரோ வாட்டர் பேசேஜ் கனெக்டிங். அது வந்து என்னது நேரோ அப்படின்றது ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் அப்படின்றது என்னது லார்ஜ் வாட்டர் பாடி அப்படின்ட்டு இருப்பாங்க. இஸ்துமஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டு. அப்போ பே மட்டும்தான் நமக்கு வந்து என்னது அதோட ஃபீச்சரோட டிஸ்கிரிப்ஷனோட கரெக்டாக லிங்க் ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்லி 1. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The intersection of Tropic of Cancer and the Indian Standard Time Meridian lies in Mirzapur district of Uttar Pradesh. Correct தான். 53rd, intersection of Tropic of Cancer and Indian Standard Time Meridian lies in the intersection. ஓகேவா, இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் கிடையாது. இங்கே ட்ராபிக் ஆஃப் கேன்சர் போகும், இங்கே வந்து என்னது மெரிடியன். இந்த இன்டர்செக்ஷன் தான் மிர்சாப்பூர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஆக்சுவலாக மிர்சாப்பூர் வழியாக வந்து என்னது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் போகுது, அது வந்து இன்டர்செக்ஷன் கிடையாது. த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் மெரிடியன் பாசஸ் எக்ஸாக்ட்லி த்ரூ ஜியோகிராஃபிக்கல் சென்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்காங்க. இதுவுமே இன்கரெக்டு. த லாங்கிடியூடனல் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ் அபவுட் 1 hour அப்படின்றதில்ல 2 hours. கிட்டத்தட்ட வந்து என்னது 30 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேஷுக்கும் 30 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 1 hour இல்லை, அது வந்து என்னது 2 hour. அப்போ ஆப்ஷன் டி நன். ஆப்ஷன் டி 53க்கு ஆப்ஷன் டி நன். Next, which one of the following Himalayan ranges is permanently snow covered and contain the world highest mountain peak along the major Himalayan glacier is nothing but Great Himalayas or Himatri. Okay, இதில் தான் வந்து என்னது எவரெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். Consider the following statement. Gadar is a older rivium. பாங்கர் தான் வந்து என்னது older rivium, காதர் கிடையாது. ஸோ அதுவே தப்பு. பாங்கர் சாயில்ஸ் ஆஃபன் கண்டெயின் காங்கர் கேல்சரஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. 55. காங்கர் கேல்சரஸ் காங்கிரிகேஷன்ஸ் வேரஸ் காதர் சாயில்ஸ் ஆர் ஜென்ரலி ஃப்ரீ ஃப்ரம் காங்கர் அண்ட் ஆர் மோர் ஃபர்டைல் அப்படின்ட்டு இருக்காங்க. காதர் வந்து என்னது மோர் ஃபர்டைல். ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஆப்ஷன் டி தான் இது என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபிசிக்கல் ஃபீச்சர் ஐ மீன் ஸ்டேட் மவுண்டைன் அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 56th கொஸ்டின். ஒடிஷா மகேந்திரகிரி ஹையஸ்ட் பீக். ஓகே, ஆந்திர பிரதேஷ் நல்லமலா ஹில்ஸு. ஸோ கரெக்ட் மேட்ச்லேயே வந்து என்னென்னா ஒடிஷா, கேரளா அண்ட் தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்காங்க. ஒடிஷா
பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றாங்க. நல்லமலா ஹில்ஸ் அப்படின்றது என்னது, பார்ட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸு, ஈஸ்டர்ன் காட்ஸு நாட் வெஸ்டர்ன் காட்ஸு. ஸோ அப்போ என்னது, ஆந்திரா வந்து எலிமினேட் ஆகிடும். அப்போ ஒடிஷா, கேரளா அண்ட் தமிழ்நாடு தான். ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஆல் நீல்கிரி ஹில்ஸ் தொட்டபெட்டா. ஹையஸ்ட் பீக் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனைமுடி, பட் நீல்கிரியில் தொட்டபெட்டா தான். இது கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் ஒன், வித் ரெஃபரன்ஸ் டு சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக வந்து என்னது, ஒரு 6 ஜாகிரபிக்கல் ஃபீச்சரில் சென்ட்ரல் ஹைலேண்ட் வந்து என்னது, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பெனின்சுலர் பிளாட்டோ, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் ஆர் பவுண்டட் பை ஆரவல்லி ரேஞ்ச் இன் த வெஸ்ட் அண்ட் ஜென்ரலி ஸ்லோப் டுவர்ட்ஸ் த நார்த் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே. த சாத்புரா ரேஞ்ச் ஃபார்ம் த சதர்ன் பவுண்ட்ரி ஆஃப் சென்ட்ரல். விந்தியா தான் வந்து என்னது, சாத்புரா கிடையாது, விந்தியா தான். த விந்தியன் அண்ட் கைமூர் ரேஞ்சஸ் கன்ஸ்டியூட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அண்ட் கிவ் ரைஸ் டு செவரல் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் த யமுனா அப்படின்ட்டுருக்காங்க. இதுவுமே என்னது, இன்கரெக்ட். விந்தியா அண்ட் கைமூர் ரேஞ்ச் கன்ஸ்டியூட் ஈஸ்டர்ன் பார்ட், ஈஸ்ட் சைடில் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னது, சோட்டா நாக்பூர் அந்த பிளாட்டோ தான் இருக்கும். இது வந்து என்னது, இன்கரெக்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் ஆர் பவுண்டட் பை ஆரவல்லி ரேஞ்ச் இன் த வெஸ்ட் அண்ட் ஜென்ரலி ஸ்லோப் டுவார்ட்ஸ் த நார்த் அண்ட் த நார்த் ஈஸ்ட். ஓகேவா, இது வந்து என்னது, கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. 57. நெக்ஸ்ட்டு 58, வித் ரெஃபரன்ஸ் டு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 58 வந்து கொடுத்துருக்காங்க. The Andaman Islands and the Nicobar Islands are separated by 10-degree channel located close to 10-degree north latitude. So Barren Island is India's only active volcano located in the Nicobar Island கிடையாது, Andaman Island. ஓகேவா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. பேரன் அப்படின்றது என்னது, நிக்கோபாரில் இருக்குது. With reference to longitudinal divisions of Himalayas from the north to south, consider the following. நார்த்துலேருந்து வந்து என்னது, சவுத்து. ஃபஸ்ட்டு வந்து என்னது, which of the following are composed predominantly sedimentary rocks அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கம்போஸ்ட் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஓகேவா, இங்கே நார்த் டு சவுத் கேட்கல, செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து என்னது, எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது, ஆப்வியஸ்லி டெத்திஸ் ஹிமாலயாஸ், அதுக்கடுத்து என்னது, ஹவுட்ரி ஹிமாலயாஸ் 2 and 5. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ், கிரேட்டர் ஹிமாலயாஸ், அதுக்கடுத்து லெசர் ஹிமாலயாஸ்லாம் வந்து என்னது, ரிஜிடாக இருக்கும். தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் கிரானைட் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னது, ஷிவாலிக், அதுக்கடுத்து டெத்திஸ் ஹிமாலயா தான் செடிமெண்ட்ரி இருக்கும். With reference to Brahmaputra river system, consider the following. The Brahmaputra is known as a sangbo. ஆமாம், sangbo, யார்லுங் sangbo அப்படின்னு சொல்லுவாங்க. In Tibet அப்படின்னா என்னது, purifier emerges as a siang Dihang after carving a deep gorge near Namcha Parva before entering Nanga Parvat and Namcha Parvat. Okay. In Bangladesh, after being joined by Teesta, its left bank Brahmaputra known as a Badma கிடையாது, Jamuna. 60 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமுனா. பத்மா அப்படின்றது என்னது, கேஞ்சஸோட பேர். அப்போ ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் 1. The Indus river flows through the Indian states of Jammu Kashmir, Himachal Pradesh and Uttarakhand before entering Pakistan அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஓகே, பட் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தராகண்ட் வந்து வராது. இண்டஸ் ரிவர் வந்து என்னது, இண்டஸ் ரிவர் சிஸ்டம்னு சொன்னாலும் நம்ம ட்ரிபியூட்ரிஸை சேர்த்து என்ன பண்ணலாம், ஹிமாச்சல் அதுக்கடுத்து உத்தராகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ் ரிவர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி அது இன்கரெக்ட். Indus originate near Kailash range in Tibet in western most Himalayas of river India. இது வந்து கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொக்கார்ச்சு கிளேஷியர், பொக்கார்ச்சு கிளேஷியர் அப்படின்னு என்னது கைலாஷ் ரேஞ்சில் வந்து ஆரிஜினேட் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்லி டிஸ்டிங்கிஷ் த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஃப்ரம் த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். ஓகேவா, ரெண்டுக்கும் வந்து எது டிஸ்டிங்ஷன் பண்ணுது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுதுன்னா the western coastal plains are submerged coast. இது வந்து நமக்கே தெரியும், இது வந்து சப்மர்ஜ்டாக இருந்ததுனால தான் அங்கே ஹார்பர் வந்து என்னது எக்கச்சக்கமாக இருக்கும். நேச்சுரல் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் ஹார்பர் வந்து என்னது வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் நிறைய இருக்கும். பிகாஸ் தட் attributed to submerged coast with several natural harbors, whereas the eastern coastal plains are emergent coast with a well developed river deltas அப்படின்ட்டு இருக்காங்க. ஆப்ஷன் பி. Next is 63rd. Consider the following statement. The presence of oxbow lakes. 63rd.
The presence of oxbow lakes along the river course enhances sediment transport to the river mouth and promote delta formation. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஆக்ஸ்போ லேக் இருக்கிறதுனால என்னது செடிமெண்ட்ஸ் நிறைய நடக்கும், அது டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணாது. A shallow sea near river mouth favors delta formation by facilitating deposition of sediments. இதுவுமே என்னது கரெக்ட் தான். ஸோ இதுக்குமே என்னது ஆப்ஷன் டி தான். 63க்கு ஆப்ஷன் டி தான். இப்போ சுந்தர்பன் டெல்டா தான் வந்து என்னது ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுக்கு ரீஜன் என்னென்னா அங்கே ஷாலோ டெப்த்லாம் இருக்கும். அன்லைக் வெஸ்டர்ன், இப்போ வெஸ்டர்ன் கோஸ்ட்லாம் எடுத்திங்கன்னா வந்து அது டீப்பாக இருக்கும், அதனால் அங்கே எஸ்டூரிஸ் தான் வந்து என்னது ஃபார்ம் ஆகும். எஸ்டூரிஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அந்த இடத்துல என்னது டெல்டா வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து 64th, which one of the following factor does not contribute, ஓகேவா, does not, நெகட்டிவ் ஃபார்ம், excessive cold condition in the north and during winter season அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஓவர் இந்தியன் சப்கான்டினென்ட். இது வந்து என்னது, இதுதான் ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 65, வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரை நேச்சர் ஆஃப் தமிழ்நாடு கோஸ்ட் டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன். லீவர்ட் சைடு இருக்கிறதுனால தான் என்னது ட்ரை இருக்கும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 65, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், the Bay of Bengal branch of southwest monsoon move parallel to Tamil Nadu coast resulting negligible rainfall in the area. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இப்போ சவுத் வெஸ்ட் மன்சூனில் ஒன்றும் அரேபியன் பிரான்ச், இன்னும் பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் வந்து என்னது பேரலாக போயிடும், ஓகேவா, அதனால தான் ட்ரை சீசன். ஓகே, தமிழ்நாடு லைஸ் இன் த ரெயின் ஷேடோ ரீஜியன், இதுவுமே கரெக்டு தான். ஃப்ரீக்வெண்ட் சைக்ளானிக் ஸ்டார்ம் டியூரிங் த சவுத் வெஸ்ட் மன்சூன் சீசன் இஸ் அ பிரைமரி ரீசன். அது வந்து என்னது சவுத் வெஸ்ட் மன்சூனில் ஃப்ரீக்வெண்ட் சைக்ளோன்லாம் வந்து என்னது இருக்கவே இருக்காது. அப்போ ஆப்ஷன் பி ஒன்லி 2, 45க்கு. அதுக்கடுத்து என்னது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து என்னது வீட் ஹார்வெஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப முக்கியம். ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸஸ் ஆரிஜினேட் இன் த அட்லாண்டிக் கிடையாது, மெடிட்டரேனியனில் தான் அது வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, இது இன்கரெக்டு. ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஆர் brought to north and northwestern India by subtropical westerly jet stream, கரெக்டு. மாய்ஸ்டர் அசோசியேட்டட் வித் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் சோர்ஸ்டு ஃப்ரம் மெடிட்டரேனியன், நம்ம சொன்னோம்ல மெடிட்டரேனியன், காஸ்பியன் அண்டு பிளாக் சீஸு. A fall in night temperature over North India generally indicate arrival of western disturbance அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட், ஃபால் கிடையாது, ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி 2 and 3. நெக்ஸ்ட் ஒன், த கரிவாஸ் ஆர் பெஸ்ட் டிஸ்கிரைப்டு as which of the following landform அப்படின்ட்டுருக்காங்க. கரிவாஸ் அப்படின்றது கிளேஷியர் அலுவியல். இதுதான் வந்து என்னது சாஃப்ரானுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு சாயில் தான் என்னது கரிவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது, இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திக் லாக்கஸ்ட்ரைன் டெபாசிட்ஸ் ஆஃப் கிளேஷியல் ஆரிஜின் ஃபவுண்ட் இன் த காஷ்மீர் வேலி. சாஃப்ரான் நம்ம கூட சொல்லியிருந்தேன், இதுக்கு தான் வந்து என்ன, அதுதான் ரீசன் கரிவாவுக்கு. தென் 68க்கு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ஜியோஸ்ட்ரோபிக் winds that blow parallel to isobars. Isobarனா ஈக்குவல் ப்ரெஷர் டியூ டு பேலன்ஸ் பிட்வீன் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அண்ட் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க, கரெக்டு. ஜெட் ஸ்ட்ரீம் பிளே a significant role in maintaining latitudinal heat balance and influencing mid-latitude weather systems such as temperate cyclone, கரெக்டு. The seasonal withdrawal of a subtropical westerly jet stream from south of Himalayas facilitate the most onset of the southwest monsoon in India அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவுமே என்னது கரெக்டு தான். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் 3, ஆப்ஷன் சி ஆல் 3 தான் இதுக்கு ஆப்ஷன். அதுக்கடுத்து 69, என்சோ. With reference to ENSO, consider the following statement. ENSO consists of oceanic component El Nino and La Nino and atmospheric component known as a southern oscillation. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காம்போனண்ட், சதர்ன் ஆக்சிலேஷன், எல் நினோ, அதுக்கடுத்து என்னது லா நினோ எல்லாமே வரும் அப்படின்ட்டு இருக்காங்க, கரெக்டு. The southern oscillation index SOI based on air pressure differences between the Hitty and Darwin and El Nino associated with a negative SOI value அப்படின்ட்டு இருக்காங்க, கரெக்டு. The southern oscillation reflect variations in the Walker circulation first identified by Sir Gilbert Walker அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஆன்சர் தான்.
ஸோ ஆப்ஷன் சி ஆல் த்ரீ. இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆல் த்ரீ. தென் 17th ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப் ட்ராபிக்கல் மன்சூன் கிளைமேட் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து எக்ஸாக்டாக என்னது ட்ராபிக்கல் மன்சூன் கிளைமேட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் மார்க்டு பை டிஸ்டிங்க்ட் ட்ரை சீசன் காசிங் டெசிடியஸ் வெஜிடேஷன். இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவோம், இலையுதிர் காடுகள் அப்படின்றோம்ல, அதுதான் என்னது மெயின்லி ட்ராபிக்கல் மன்சூன் கிளைமேட்டை வந்து இது பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது எவர்கிரீன்லாம் வந்து என்னது ஆல்மோஸ்ட் வந்து என்னது ரெயின்ஃபால் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ 71st கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு கோபன் climatic classification India, consider the following statement. According to Goban classification, the Coromandel coast of Tamil Nadu, Cholamandalam, இப்போ சென்னை தூத்துக்குடிலாம் சொல்லுவோம்ல, அது என்னது Coromandel coast of Tamil Nadu under monsoon with a dry summer climate. Correct answer. The west coast of India, that is south of Goa, falls under monsoon with a short dry season அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான், both 1 and 2. Next one 72, with reference to soil conservation practices, consider the following statement. Integrated pest management promotes sustainable pest control method that help protect soil health அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect, integrated அப்படின்றது. So monocropping improves soil fertility by allowing nutrients to regenerate naturally over time அப்படின்ட்டு இருக்காங்க. மோனோகிராப்பிங், ஓகேவா? இது வந்து என்னது மோனோகிராப்பிங் அப்படின்றது என்னது ஒரே ஒரு கிராப்பை மட்டும் வந்து என்னது அகைன் அண்ட் அகைன் கல்டிவேட் பண்ணுறது, அதனால் ஆப்வியஸ்லி என்னது ரீஜென்ரேட் ஆகாது. இது வந்து என்னது இன்கரெக்டு. டெரேஸ் ஃபார்மிங் ரெடியூசஸ் சாயில் எரோஷன், இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இன்டகிரேட்டட் அப்படின்றது இதுவுமே என்னது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது பெஸ்ட் கண்ட்ரோலில் அது ஒரு இன்டகிரேட்டடாக நம்ம பண்ணும்போது சஸ்டைனபிள் பெஸ்ட் கண்ட்ரோலில் நம்மளால் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் only 2, ஆப்ஷன் பி only 2, 72க்கு. நெக்ஸ்ட் மேட்ச் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, பயோஸ்பியர் ரிசர்வ் ஸ்டேட்ஸ் அண்டு டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அச்சனக் அமர்கண்டக் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வந்து என்னது, இது வந்து இந்த விந்தியா சாத்புரா ரேஞ்சு கிட்ட வரும். சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிஷா, மேஜர் வாட்டர் ஷெட் செப்பரேட்டிங் அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் ட்ரைனேஜ் அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டு. சிம்லிபால் அப்படின்றது என்னது ஒடிஷாவில் தான் இருக்குது, பார்ட் ஆஃப் மயூர்பஞ்ச் எலஃபண்ட் ரிசர்வ். அகஸ்திய மலை லொக்கேட்டட் என்டையர்லி வித்தின் த சாத்புரா ரீஜன் அப்படின்ட்டு இருக்காங்க. அகஸ்திய மலை அப்படின்றது என்னது வெஸ்டர்ன் காட்ஸு. பஞ்ச்மார்கி அப்படின்றது என்ன மத்திய பிரதேஷ்லாம் இருக்குது. போரி சாங்சுரி, பஞ்ச்மார்கி சாங்சுரி, சாத்புரா நேஷனல் பார்க் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ 3 எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 1 to 4. 1 to 4. Next one, with reference to Godavari river, which of the following combination is correctly matched அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பிரவாரா கிடையாது, இந்திராவதி கிடையாது, மஞ்சிரா அப்படின்றது ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரி அப்படின்றது தான் என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. தென் 75th, which of the with reference to சுந்தர்பன் consider the following statement. சுந்தர்பன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் ஸ்டேட்டில் இருக்கும். பெங்கால் ஸ்டேட் வந்து பங்களாதேஷில் இருக்கும். Sundarban is the largest mangrove forest in the world, located in the Ganga, Brahmaputra, Meghna Delta and spread across India and Bangladesh அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டு தான், முன்னாடி பார்த்தோம்ல. சுந்தர்பன் சப்போர்ட் வெரி லிமிடெட் ஃபானல் டைவர்சிட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து இன்கரெக்ட். சுந்தர்பன் அப்படின்றது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். அது எப்படி வந்து என்னது லிமிட்டடாக இருக்கும்போது அது எப்படி வந்து பயோஸ்பியர் ரிசர்வாக இருக்க முடியும்? ஆப்ஷன் ஏ 1 only. With reference to 25th Shanghai Cooperation SCO Summit, consider the following statement. 2 statement வந்து கொடுத்துருக்காங்க, 2 தான் கொடுத்துருக்காங்க. 76th question. The summit concluded with the adoption of a Dhyanjin Declaration and approval of SCO development strategy extending up to 2035. Correct statement. The summit facilitated technological cooperation among SCO members, including permission to use China's Beidou navigation satellite system as an alternative to GPS அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, GPS அப்படின்றது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதுக்கு பதிலாக வந்து என்னது இவங்களோட நேவிகேஷன்ஸ் சைனாவோடது Beidou navigation satellite அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுமே என்னது கரெக்டு தான். ஆப்ஷன் சி both 1 and 2. ஆப்ஷன் சி both 1 and 2. Next one, with the reference to recognition of states in international law, consider the following statement. Article 1 of a Montevideo Convention in 1933 lays down permanent population, defined territory, government and capacity to enter relation with the other state as criteria for statehood.
ஓகேவா? ஒரு ஸ்டேட்டுக்கான ஒரு டெஃபினேஷன், ஒரு ஸ்டேட்னா என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணுன்றதுக்கான டெஃபினேஷன் கரெக்டு. Recognition of a state enable it to enter into diplomatic relation and treaties with the other state and enjoy rights under international law. Correct. Palestine currently hold the status of permanent observer state of United Nations and not a full UN member. இதுவுமே என்னது கரெக்ட் தான். ஸோ ஆல் த்ரீ 77க்கு வந்து என்னது ஆல் த்ரீ. Then 78 with reference to genocide conservation, genocide convention, which of the following statement is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க 78க்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே அட்ஜுடிகேட் டிஸ்பியூட் ரிலேட்டிங் டு இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கன்வென்ஷன். ஓகேவா? அந்த ஜெனோசைட் கன்வென்ஷனோட கரெக்டான இது என்னன்னா ஐசிஜே தான் என்னது அதை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. தென் பாக்ராம் ஏர் பேஸ் ஆஃபன் சீன் இன் த நியூஸ், இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ரீசெண்டாக வந்து பார்த்தோம். 79க்கு வந்து என்னது ஆப்கானிஸ்தான் தான். நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு பிஎம் மித்ரா. பிஎம் மித்ரா அப்படின்றது என்னது டெக்ஸ்டைல் பார்க். நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து என்னது விருதுநகரில் வந்து என்னது வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க்ஸ் கன்வீனிங் த என்டையர் டெக்ஸ்டைல் வேல்யூ செயின் அட் அ சிங்கிள் லொக்கேஷன். கரெக்டு. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் பார்க்ஸ் த்ரூ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எஸ்பிவி ஜாயிண்ட்லி ஓன்டு பை யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். கரெக்டு. ப்ரொவிஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் capital support and competitiveness interest support to state only after completion of this park அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect. அப்போ ஆப்ஷன் ஏ 1 and 2. Then with reference to national logistic policy NLB 2022 which of the following statement is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். எது வந்து என்னது incorrect அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரைமர்லி டீல் வித் இன்டகிரேட்டட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க். ஆக்சுவலாக இதுதான் வந்து என்னது மெயினாகவே இருக்கணும். ஓகேவா? அதுதான் மெயினாக இருக்கணும். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்படா. மத்ஸ்யா அப்படின்னா வந்து என்னது ஃபிஷ்ஷு. ஓகேவா? மத்ஸ்யா ஃபிஷ்ஷிங் கம்யூனிட்டி அந்த மாதிரி என்னது இது பண்ணுறதா மத்ஸ்ய சம்படா அப்படின்ட்டு இருப்பாங்க. primarily on marine fisheries with a limited emphasis on inland fisheries அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect. limited emphasis அப்படின்றதுனால implementation and capacity building functions are carried out exclusively by state government அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது incorrect. அப்போ neither one nor two. So with reference to state finances 22-23 report, which one of the following statement is incorrect? Again வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, it focuses exclusively on union government finances without covering state level fiscal parameter. இதுதான் வந்து என்னது incorrect இதில். next one 84 with reference to advance authorization scheme which of the following, again வந்து என்னது incorrect அப்படின்ட்டு இருக்காங்க. 84க்குமே என்னது incorrect தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா mandatory compliance with the quality control orders for imported inputs. ஆப்ஷன் சி தான் வந்து என்னது இதில் incorrect. The Global Innovation Index GII 2025 was released by which one of the following organization அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து என்னது இனோவேஷன் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். வித் ரெஃபரன்ஸ் டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 86 இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ரிலீஸ்டு பை ஆர்கனைசேஷன் ஃபார் OECD. It released by Organization for Economic Cooperation and Development OECD. It is a biannual. Okay, biannual அப்படின்னா வந்து என்னது biannualனா twice, அதாவது 2 years once. Biannual publication analyzing global and national trends in growth, inflation and employment, trade and investment அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது ரெண்டுமே கரெக்ட் தான். இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். போத் 1 and 2, போத் 1 and 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இதுக்கு தான் கரெக்ட் தான். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே 86 கரெக்டு தான். தென் 87th ஒன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடியை பற்றி கேட்டிருக்காங்க. Enforcement Directorate functions under administrative control of a Ministry of Home Affairs அப்படின்ட்டு இருக்காங்க.
Enforcement Directorate is headed by officer of rank of secretary to the government of India அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா, இது ரெண்டுமே வந்து என்னது இன்கரெக்ட். ஆப்ஷன் டி neither one nor two. Ministry of Finance. So consider the following statement. 88th question. India first overseas defense manufacturing plant. Overseas, okay, overseas defense manufacturing plant has been inaugurated in Morocco for the production of wheel armored platform. Okay, correct statement. The wheeled armored platform in India's first wheeled amphibian infantry. Amphibians அப்படினா வந்து என்னது both land and sea water body combat vehicle developed using indigenously designed technologies அப்படினு இருக்காங்க. So option C both 1 and 2 ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி நக்சல் செக்யூரிட்டி ஆப்ரேஷன். ஆன்டி நக்சல் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி எஜுகேஷன்ஸ். வித் ரெஃபரன்ஸ் டு பிபிஎன்ஜி அக்ரிமெண்ட் ஹைசிஸ் ட்ரீட்டி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிபிஎன்ஜி அக்ரிமெண்ட் இஸ் an international treaty adopted as the third implementation agreement under the United Nations Conventions on the Law of the Seas அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். The agreement provide for institutional arrangement including conference of parties, subsidiary bodies, clearing house mechanism and secretariat அப்படின்ட்டு இருக்காங்க. ரெண்டுமே என்னது கரெக்ட் தான், both 1 and 2. Next one with reference to environment impact assessment EIA framework in India, consider the following statement. The issuance of environment impact assessment notification under Environment Protection Act 1986, correct. Categorization of project into category A, category B based on the level of appraisal, idume correct. Requirement of environment impact assessment study for all project failing under category B அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect. So option A 1 and 2. Next one with reference to WAN Sanskraction Evan Samvardhan Amendment rules in 2025, which of the following statement is correct? 92nd question. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் ஆஃப் ஆப்ஷன் பி மைனிங் ஆஃப் நோட்டிஃபைடு கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் ரெக்வயர் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன். இதில் 1 அப்படின்னோடனே நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், ஃபாரஸ்ட் தான் அப்படின்னு புரிஞ்சுருக்கணும். ஓகேவா. ஆன் டீக்ரேடட் ஃபாரஸ்ட் லேண்ட் அண்ட் அட்லீஸ்ட் டபுள் த டைவர்டட் ஏரியா அப்படின்ட்டு இருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. Then with reference to state energy efficiency index, see which of the following statement is correct அப்படின்னு 93rd கொடுத்துருக்காங்க. It classifies state and union territories into 4 performance categories based on the energy efficiency. Option C தான் correct. So with reference to super typhoons, cyclone தான் என்னது டைஃபோன். இப்போ சவுத் சைனா சீல தான் என்ன சொல்லுவாங்கன்னா டைஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் டைஃபோனை பொறுத்த வரைக்கும் which of the following correctly describes அப்படின்ட்டு இருக்காங்க. சூப்பர் டைஃபோன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா warm core low pressure system with a maximum wind speed exceeding 185 kilometers. இதுதான் வந்து என்னது சூப்பர் டைஃபோனோட டெஃபினேஷன். அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து என்னது 185 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து என்னது அந்த காற்று வந்து வீசும் அப்படின்ட்டு இருக்காங்க. தென் 95 வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்வஸ்த் நரி. நரி அப்படின்னாலே வந்து என்னது 95 நரி அப்படின்னாலே உம்மன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ ஸ்வஸ்த் நரி சக்த் பரிவார் அபியான் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஹெல்த் கேம்ப் ஃபார் ஸ்க்ரீனிங் உமன். நான் தான் சொன்னல நரி அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து என்னது உமன் வந்துடும் அப்படின்ட்டு. ஃபார் அனிமியா என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் கேன்சர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டு. ஜாயின்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. கரெக்டு. யூஸ் ஆஃப் டெடிகேட்டட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் டு ட்ராக் ப்ராக்ரஸ் அண்ட் என்ஷூர் ரியல் டைம் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி 1, 2, 3. So next one with reference to applications of AI, artificial intelligence in healthcare, consider the following statement. 96th வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் ஆஃப் ஏஐ பிளாட்ஃபார்ம் சச் எஸ் ஆன்காலஜி. ஆன்காலஜி அப்படின்னா வந்து என்னது கேன்சர்.
AI for early detection of cancer, correct. Application of AI in drug discovery by analyzing molecular structures and identifying candidates for clinical trials, correct. Deployment of a robotic system like Da Vinci robot for precision surgical procedure, correct. Use of AI in the health data management through electronic health records under initiatives such as Ayushman Bharat Digital Health Mission அப்படின்றாங்க. All four இதில் இருக்கிறது எல்லாமே வந்து என்னது கரெக்ட். ஸோ த ஆன்கோலிட்டிக் வேக்சின், ஆன்கோ அப்படின்னாலே நம்ம என்ன சொன்னோம், கேன்சர் அப்படின்னு வந்து என்னது ஈஸியாக போட்டு போயிடலாம். என்ட்ரோமிக்ஸ் ஆன்கோ அப்படின்னாலே என்னது ஆன்கோலஜி, ஆன்கோனாலே கேன்சர் தான். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Neutrinos are extremely difficult to detect despite being among the most abundant subatomic particle. Okay, correct தான். Neutrinos interact with the matter only through weaker nuclear force and gravity and electricity normal. இதனால தான் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னது இந்த பார்ட்டிகல் வந்து என்ன சப்பாட்டோமிக் பார்ட்டிக்கலில் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் ஏ ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் 2. தென் வித் ரெஃபரன்ஸ் டு லித்தியம் அயன் பேட்டரிஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 99th லித்தியம் அயன் வந்து கொடுத்துருக்காங்க. So lithium ion batteries have high energy density, low self discharge and generally do not suffer from memory effect, are heavier than lead acid batteries due to the use of dense metallic electrodes. இதெல்லாம் வந்து என்னது incorrect. ஸோ இதுவுமே என்னது கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி only 2. The final one, the Dravya portal recently in the news launched which of the following ministry அப்படின்னா Dravya அப்படின்றது என்னது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் இதுக்கு வந்து கரெக்ட். ஓகே, எஸ்பிஎஸோட 12th டெஸ்ட்டோட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம இதில் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டை வந்து என்னது மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.